ஹாய் ஆல், இது சண்டே எடுத்த வீடியோங்க. நான் போஸ்ட் பண்ணவே மறந்துட்டேன். இப்போ தான் பார்த்த வீடியோ இருக்கிறது. அப்புறம் நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். சண்டே எங்கள் வீட்டில் லஞ்ச் பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை பண்ணிவிட்டு சிக்கன் கிரேவி பண்ணலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் இது நான் என்ன பண்ணேன்னு தெரியல, சிக்கன் கிரேவி வந்து குழம்பாக மாறிடுச்சு. கொஞ்சம் தான் தண்ணி விட்டேன், ஆனால் அது எப்படி அந்த மாதிரி ஆச்சுன்னு எனக்கே தெரியல. அப்புறம் ரசம் வச்சுக்கிட்டேன். இதை கிரேவின்னு சொல்லி என் வீட்டில் இருக்க மக்கள்கிட்ட சொல்லி புரிய வைக்கவே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக போச்சு. இந்த 2 பைய பிள்ளைங்களும் நம்பவே இல்லை இது கிரேவின்னு சொல்லிட்டு. எப்படியோ ஒரு வழியாக டேஸ்ட்டாக இருக்குல்ல, சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சுட்டேன். ஈவினிங் போல் பீச் போகலாம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அது என்னவோ தெரியலங்க, எங்கள் வீட்டு தலைவர் தான் அப்படியா இல்லை எல்லாருமே இப்படி தானான்னு தெரியல. நான் பீச்சுக்கு கேட்டால் உண்ணாவிரதத்தை விட மோசமாக என்னை நான் அதுக்காக கேட்கணும். அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆர்கியூ பண்ணணும், பேசணும், இது பண்ணணும். அதெல்லாம் பண்ண பிறகு தான் ஓகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க. ஆனால் என் வீட்டு குட்டி வாண்டான், அவன் கேட்ட உடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே அளவில்லாம் ஆனந்தம். எல்லாத்தையும் போட்டபடி போட்டுட்டு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து குழந்தனார் வந்திருந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்டெட்டு கேட்டிருந்தேன். அவங்க போட்டிருந்தாங்க, அது நல்லா இருந்தது. அதனால் அதை எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்புறம் அவங்களுமே கேட்டாங்க, லேட்டாகிடுச்சு அண்ணி அப்படின்னு. தம்பிக்காக தாங்கப்பா போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம். பீச்சுக்கு வந்து பார்த்தா பீச்சும் நாங்கள் மட்டும்தான் இருந்த மாதிரி இருந்தது. யாரையுமே காணோம். அதாவது ஃபேமிலிஸ் யாருமே இல்லை. ஒரு 2 கப்புள்ஸ் கொஞ்சம் பேர். அவங்க அப்பா கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு 40 மினிட்ஸ் தான் அங்கே இருந்திருப்போம். அவன் வரும்போது என்கிட்ட ஒன்று கேட்டான், எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். ஓகேம்மா நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதை அவன் மறக்கவே இல்லைங்க. கரெக்டாக நாங்கள் கிளம்பும்போது அவன் என்கிட்ட கேட்குறான், எனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வாங்கி தரேன்னு சொன்னீங்கல்ல நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தான். சரி இவன் மறந்துடுவோம், நம்ம எப்படியாவது கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னால் வர வழி ஃபுல்லாக கேட்டுகிட்டே வந்தான். அங்கே கடைகளும் எதுவுமே திறந்துஇல்லை. 12 மணிக்குள்ளவே கடையெல்லாம் மூடி இருந்துச்சு. அப்புறம் தான் பார்த்தா சிவராத்திரியா, எல்லோரும் கோவில் போயிருப்பாங்க போல். நிறைய கடைகள்லாம் க்ளோஸில் தான் இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் எப்பயுமே போகிற கடைக்கு போயிட்டு ஈடன் கடன் போயிட்டு ஐஸ்கிரீம் அவருக்கு வாங்கி கொடுத்தாச்சு. 2 தான் வாங்கினோம். சரி அண்ணா எனக்கு வாங்கினதே கொடுக்கலான்னு பார்த்தா அவன் ஒத்துக்கவே இல்லை. அவனுக்கு வேணும்னு சாப்பிட்டான். இவர் சாப்பிட்ருவார். ஆனால் நாளைக்கு இவருக்கு சளி பிடிச்சுன்னா அதுக்கும் நான் தான் திட்டு வாங்கணும். இவர் தான் அடம் பிடிச்சி கேட்பார். ஆனால் அவருக்கு எதுனா ஒன்றுன்னா அவங்க அப்பா கிட்டே நான் தான் திட்டு வாங்கிக்கணும். இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கார் தலைவர். கொஞ்சம் கொடுடாமா அப்படின்னா கொடுக்கவே இல்லைங்க. அம்மா நீ ஒன்று வாங்கிக்கோமா, அங்கே இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்புறம் நான் வாங்கிட்டேன்.